மதர்ஸ் டே ஃபங்க்ஷனுக்காக எல்லா ஏற்பாடையும் ஸ்கூலில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ காவேரி கிட்டே வந்து இது மாதிரி எந்தெந்த பசங்க வந்து கலந்துக்க போகிறாங்க, மதர்ஸ் டேல என்னென்ன ஸ்பீச்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து ஹெட் மிஸ்ஸஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. காவேரி வந்து எல்லா குழந்தைங்களும் கலந்துக்க போகிற பேர் எல்லாமே சொல்லிகிட்ருக்காங்க. ஏன் அம்மு கலந்துக்கலையா இந்த மாதிரி காவேரி அப்படின்னோடனே, இல்லை மிஸ் அவள் வந்து பேர் கொடுக்கல அப்படின்னோடனே, எல்லா குழந்தைங்களும் கலந்துக்க சொல்லுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும், அவளும் கலந்துக்கிட்டோம், அப்போ தானே அவளுக்கு வந்து இந்த மாதிரி மதர்ஸ் டேயில் வந்து செலிப்ரேஷன் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னோடனே, நான் சொல்கிறேன் மிஸ் அப்படி சொல்கிறாங்க காவேரி. எங்கள் காவேரி அம்முக்கிட்ட, ஏங்க அம்மு உன் பேர் நீ கொடுக்கல அப்படின்னோடனே, எனக்கு தான் அம்மாவே இல்லை மிஸ், எப்படி மிஸ் நான் பேர் கொடுக்கறது அப்படின்றாங்க. இங்கே பாரு அம்மு, அம்மா இருக்காங்க இல்லைன்னு இல்லை, உன்னையும் ஒரு அம்மா தானே பெற்றிருப்பாங்க, அதனால் நீ பேர் கொடுத்தா ரொம்ப நல்லது, நீ ஏதாவது உன் அப்பா கிட்ட சொல்லி ஸ்பீச் ரெடி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதனால் வந்து அம்மு வந்து சோகமாக இருக்காங்க வீட்டில். அதை பார்த்து விஜய் வந்து, என்னாச்சு அம்மு, ஏன் இப்படி சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் இந்த விஷயம் சொல்கிறேன், ஓ அவ்வளோதானா, ஏன் செல்லக்குட்டி, அம்மு அம்மு உன்னோட நீ கவலையே படாத, உன்னோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும், ஏன்னா அப்பா சூப்பரான ஒரு ஸ்பீச் உனக்கு ரெடி பண்ணித்தரேன், அதை நீ பேசு, கண்டிப்பாக வந்து எல்லோரும் உன்னை பாராட்டுவாங்கன்னொன்னே, எப்படிப்பா நான் பேச முடியும், அம்மா பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாரு அம்மா பற்றி. சரிப்பா, என்னோட அம்மா பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்கல்ல, அது எல்லாத்தையுமே வந்து எனக்கு நோட்ஸாக எழுதி கொடுத்துருங்க, நான் கண்டிப்பாக பேசுகிறேன்ப்பா அப்படின்றாங்க. உன் கான்ஃபிடன்ட் லெவல் சூப்பர் அப்படி சொன்னோன்னே சரின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லா குழந்தைங்களையும் வந்து பேசுறதுக்காக எல்லாருமே வந்து அந்த ஃபங்க்ஷனுக்காக அட்டன் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம காவேரியும் வந்து அவங்க கிளாஸில் இருக்க பசங்க எல்லாமே ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. அம்மாவும் வந்து விஜயும் வர்றதை நம்ம வந்து சாரதாவும் வந்துட்டோன்னே அவங்களும் பார்த்து ஓடி போயிட்டு அம்மாவையும் விஜயும் பார்க்குறாங்க. வந்துட்டிங்களா அம்மு, நீ பேச போறியாமே, வந்து உன் அப்பா சொன்னார், அதனால தான் உன்னை பார்க்குறதுக்காக பாட்டி வந்திருக்கேன், தேங்க்ஸ் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்காக ஒன்றும் வரல, உனக்காக தான் பாட்டி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியும் சொல்கிறாங்க. சரி அம்மு, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் மிஸ் அப்படின்றாங்க. இங்கே வந்து எல்லோரும் மேடையில் ஒவ்வொருத்தராக பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அம்மோட டேன் வருது. அவங்க சூப்பராக பேசி முடிக்கிறாங்க. உடனே எல்லாருமே அவங்கள பாராட்டி ஹக் பண்ணுறாங்க, கை தட்டுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து காவேரி ரொம்ப பிரமிப்பாக இருங்க. எப்படி இப்படிலாம் பேசின நீ, உன் அம்மா பற்றி எந்த விஷயமும் தெரியாதுன்னு சொன்னேன், என் அப்பா தான் எனக்கு அம்மா பற்றி சொன்னார், என் அம்மா ரொம்ப தைரியமானவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒய்ஃபை வந்து இருக்கும்போது அவர் வேறு யாரை கல்யாணம் பண்ணிப்பார், அதனால தான் அப்படிப்பட்ட ஒய்ஃபை மறக்க முடியாமல் கல்யாணம் பண்ணாமல் இருக்கார் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சரி யார் வந்து ப்ரைஸ் வாங்க போகிறா அப்படின்னோடனே இங்கே ஒவ்வொருத்தராக ப்ரைஸ் கொடுக்கும்போது கரெக்டாக அம்மாவோட பேர் தான் வருது. அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்குது. அப்போ அம்மா சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா அந்த ஹெட் மிஸ்ஸஸ் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ வந்து அம்மாவோட அம்மா வந்து பேர் வந்து சொல்லும்போது கரெக்டாக அவங்க அம்மா பேர் காவேரி. உண்மையிலேயே வந்து அவங்க வந்து ரொம்ப நல்ல டைப்பாக இருப்பாங்க, அவங்க தான் வந்து அம்முக்கு நிறைய விஷயங்கள் வந்து எப்படி இருக்கணும் இன்ஸ்பயராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இது, அம்மாவோட அம்மா பேரும் காவேரி தான் அப்படி சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் வராங்க. வந்துட்டு யோசிச்சுட்டு வந்து அட்னன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களோட அம்மா அப்பா பேரில் காவேரி, அதுக்கப்புறமா வந்து நம்ம விஜய் பேர்லாம் எழுதியிருக்கு. அதை பார்த்தா காவேரி பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டு வந்து நேராக விஜய்கிட்ட வராங்க. விஜய்கிட்ட பார்த்துட்டு, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுன்னு, என்ன கேட்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். ஒருவேளை காவேரின்னு பேர் அனௌன்ஸ் பண்ணாங்க, அதனால் கேட்பாளோ அப்படி சொல்லிட்டு, உங்கள் ஒய்ஃப் பேர் காவேரியா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், என் ஒய்ஃபோட ஞாபகமாக தான் என் குழந்தைக்கும் நான் காவேரின்னு பேர் வச்சேன் அப்படின்னு ஒன்று பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க, ஏன் இவ்வளோ நாள் இந்த விஷயத்த சொல்லலை, நீங்கள் கேட்கல நான் சொல்லலை அப்படின்றாங்க. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, உங்கள் ஒய்ஃப் பேர் காவேரி, பொண்ணு பேரும் காவேரி, அவளுக்கு மிஸ்ஸாக வந்திருக்க என் பேரும் காவேரி, என்னங்க இதெல்லாம் அப்படின்னு. இப்போ புரியுதா நான் ஏன் உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி.